Kumar sir to once again to Tamil Nadu platform. Welcome sir, over to you sir, please sir. Thank you sir. Welcome sir. நானும் கொஞ்சம் இன்னைக்கு ஒபிஷியல் ட்ரெஸ்ல இல்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆனது. ஒரு 2-3 டேஸா கண்டினியூஸ் டிராவல் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போய் வர வழியில நான் இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகல. வெளியில ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்ப மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் த ட்ரபிள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்ஆர்சிஎம். ஸோ எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு இப்ப லீடிங் பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில கேரளா எப்பவும் லீடிங் பொசிஷன்ல இருந்தது. இப்போ தமிழ்நாடு ஒரு சேலஞ்சிங்கா முன்னாடி போயிட்டு இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடுடைய அந்த யூனிட்டி, தமிழ்நாடுடைய அந்த ஸ்ட்ரென்த், தமிழ்நாடுடைய அந்த உழைப்பு இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. முன்னாடி வரப்போற நாள்கள்ல நான் என்னுடைய எப்போ ஒரு கனவு என்னன்னு கேட்டா, இந்தியாவில டாப்பா வரணும் தமிழ்நாடு. அப்போ அது ஷார்ட்லி நடக்கும். அதுக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் அஸ்கர் சார் எமரால்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வெரி வெரி பிக் கன்கிராட்ஸ் ஃபார் அவர் அஸ்கர் சார். மாரியப்பன் சார் பிராண்ட் நியூ ஸ்டார் பேர்ல். எக்ஸலன்ட், சூப்பர். இனி வரப்போற நாள்கள்ல ஓரோ ஆள்களும் ஒரு மணி நேரம் வரும் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, ரூபி, ஸ்டார் பேர்ல் இதே சொல்றதுக்கு ஒரு 1 hour டைம் எடுக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி வெரி குட், எக்ஸலன்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம ரஞ்சித் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். கம்பெனி எக்ஸ்பான்ஷன் மோட்ல இருக்கு. இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல எல்லாம் போறதுக்கு எல்லாம் பிளானிங் நடந்துட்டு இருக்கு. 2024-25 இந்த வருஷம், அடுத்த வருஷம் 2024-25 இந்த பைனான்சியல் இயர் ஆர்சிஎம்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. பெரிய மாற்றம், பிக் சேஞ்ச். ஓகே, சோ பெரிய 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 விஷயம் நடக்க போகுது. அதுல ஆர்சிஎம் அக்கவுண்டிங் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொல்லி நமக்கு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், நம்ம டிப்போய் போய் பொருள் எடுத்தா ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இன்வாய்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்னும் முன்னாடி ஆர்சிஎம் கன்சூமர்ஸ் லிமிடெட் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அந்த டிப்போயிலிருந்து பில் ஆகிறதும் எல்லாம் இன்னும் முன்னாடி ஆர்சிஎம் மட்டும் இருக்கும். அதுல ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் இருக்காது. பட் மார்க்கெட்டிங் பிளான்ல தெர் இஸ் நோ சேஞ்ச், நோ டிஃபரன்ஸ். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, 1977ல ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சது, டெக்ஸ்டைல்ல டாப் 10 கம்பெனி. அதெல்லாம் சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச். அதெல்லாம் நீங்க அப்படித்தான் சொல்லணும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்தது. அது அப்புறம் 2000ல ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆகி இப்போ டைரக்ட் செல்லிங் நடக்குது. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள், டைரக்ட் செல்லிங்ல இருந்த பிரச்சனை, தெர் இஸ் நோ சேஞ்ச், எல்லாம் சேம். ஒரு ஆர்சிஎம்குள்ள வர்றதுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. உங்களை ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு கொடுத்தா நீங்க உள்ள வந்துக்கலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2000 rupees பர்ச்சேஸ் பண்ணி உங்களை ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? இதானே நீங்க பிளான் கொடுத்துட்டு இருக்கு. சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச். பின்னாடி நடக்கிட்டு இருக்க இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்துல கொஞ்சம் சேஞ்ச், அவ்வளவுதான். ஓகே, த மார்க்கெட்டிங் பிளான் எவ்ரிதிங் இஸ் சேம். ஆர்சிஎம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். தெர் இஸ் ரெண்டு வேலை தான் ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஒன்னு 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணணும். அது 1500, 2500, 5000, 10000, 25000 அந்த கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணணும். இது ரெண்டு நம்ம ஃபாலோ பண்ணினா உங்களை டீம்ல வர்ற ஆள்களுக்கும் இந்த சேம் அட்வைஸ். நீங்க 100% யூஸ் பண்ணுங்க, ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணுங்க. இது நீங்க எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்து போனா உங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். வேற எந்த அவசியமும் இல்லை. ரெண்டே ரெண்டு அட்வைஸ். ஒரு புதுசா ஒரு நண்பர் ஆர்சிஎம் உள்ள வந்தா 100% யூஸ், ஃபாலோ ஒன் கன்சிஸ்டன்சி பிளான், தட்ஸ் ஆல். உங்களோட டீம்ல 100 பேர் இருக்கு. 100 பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன? 100% யூஸ், ஃபாலோ ஒன் கன்சிஸ்டன்சி பிளான், தட்ஸ் ஆல். ஃபினிஷ், முடிஞ்சு போச்சே. அப்போ உங்களோட டீம்ல 100 பேர் 5000 PV கன்சிஸ்டன்சி பிளான் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு 5 lakhs PV வருது, நீங்க ராயல்டி அடிச்சாச்சு. உங்களோட டீம்ல ஒரு 200 பேர் வருது, 200 பேர் 5000 PV ஃபாலோ பண்ணினா இது யூ பிகம் டெக்னிக்கல் அச்சீவர்.
எவ்வளவு சிம்பிள், தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நான் பேச போற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். காமராஜ் சார் காலையில கூப்பிட்டு அவரே கொடுத்த சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா காமராஜ் சாருக்கு எப்பவும் வந்து தமிழ்நாடு டாப்பில் இருக்கணும், அது அவருடைய ஒரு கனவு. அந்த கனவு நான் எடுத்து என்னுடைய கனவா மாத்திட்டேன். ஓகே, அவர் எனக்கு காலையில கூப்பிட்டு சொன்னார், சார் யூ டாக் அபவுட் டைரக்ட் செல்லிங் சொன்னார். ஏன்னா வந்து இப்ப டைரக்ட் செல்லிங் இந்தியாவில என்னது, இந்தியாவில ஒரு ப்ரொஃபஷனலா மாறியாச்சு. ப்ரொஃபஷன் எப்படி ஒரு டாக்டர் அவருடைய ப்ரொஃபஷன் எடுக்குதோ, எப்படி ஒரு வக்கீல் அவருடைய ப்ரொஃபஷன் எடுக்குதோ, அந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் இஸ் பிகமிங் எ ப்ரொஃபஷன். ரைட், இந்தியாவில் வந்து டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுவா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் நவ் ஏ ப்ரொஃபஷன். இப்போ ஒரு ப்ரொஃபஷனா இல்ல. ஆட்களுக்கு ஒரு டைரக்ட் செல்லிங், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எது, எப்படி நம்ம அதை செலக்ட் பண்ணணும், இப்பவும் ஐடியா கிடையாது. 90% of the networking people, the network leaders fail in network industry only because of one reason. ஒரே ஒரு காரணத்துல இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய பெரிய லீடர்ஸ், பிக் லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து 90% பிக் லீடர்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ். காரணம் என்ன தெரியுமா? ரீசன் இஸ் only one. ஒரே ஒரு காரணம், they do not know how to choose a ethical, legal, right direct selling company. அவர் புரியல, தெரியாது. ஓகே, இன்னைக்கு என்னோட சப்ஜெக்டே வந்து how to choose the right company. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம எப்படி சாய்ஸ் பண்ணணும், how to choose. இப்போ ஒரு ரைட் நல்ல ஒரு கம்பெனி நம்ம சாய்ஸ் பண்ணினா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து நம்ம வெற்றி கிட்ட கொண்டு போயிடும். If company is not right, நம்ம சேர்ந்த கம்பெனி வந்து நல்லா இல்ல, அப்படி இருந்தா நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் நம்ம வெற்றி கிட்ட போக முடியாது. We can't become successful because company will get closed. கம்பெனி க்ளோஸ் ஆனா நம்ம போட்ட வேலை, நம்ம போட்ட சமயம், நம்ம போட்ட உழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சே. இதுதான் இப்ப வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடந்துட்டு. So I want to tell you, convey you 4 points. நான் இன்னைக்கு 4 பாயிண்ட் சொல்றேன். அந்த 4 பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க நோட் பண்ணணும். உங்களோட டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் எஜுகேஷன் இன் த டீம், நீங்க ஒரு குவாலிட்டி டீம் பில்ட் பண்ணணும்னா யுவர் டீம் ஷுட் பி ரைட்லி கைடட். உங்களோட டீமை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல நீங்க கொண்டு போனா யுவர் டீம் வில் பி குவாலிட்டி டீம். So the number 1 point, the first point, எப்படி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நம்ம சாய்ஸ் பண்ணோம், how to choose the number 1 point. அந்த கம்பெனியில வந்து you should have essential products. essential அதாவது பேசிக் நீட் ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி இருக்கணும். அந்த ப்ராடக்டோட விலை வந்து ரீசனபிளா இருக்கணும். என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? what is the first point? அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எசென்ஷியலா இருக்கணும், பேசிக் நீட், டெய்லி நீட் ப்ராடக்டா இருக்கணும். நம்பர் 1, ரைட்? அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கணும். 3, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரீசனபிளான ஆன விலை இருக்கணும். இப்போ என்னுடைய ஒரு கொஸ்டின், நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பொருட்களும் எசென்ஷியல் தானே? உங்களுக்கு டெய்லி நீட் தானே? அதில் உள்ள உப்பு ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், சோப் ஆகட்டும், பேஸ்ட் ஆகட்டும், வாஷிங் பவுடர், இதெல்லாம் உங்களுக்கு எசென்ஷியல் ப்ராடக்ட் தானே? குவாலிட்டி இருக்கு தானே? ஆர்சிஎம்ல உள்ள அத்தனை பொருளுக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கு. அப்புறம் விலை வந்து ரீசனபிள், ரைட்? இப்போ என்னோட கொஸ்டின் கேளுங்க. நீங்க ஆன்சர் வந்து சாட் பாக்ஸில் போடும். சப்போஸ் உங்க கம்பெனி, நீங்க சேர்ந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி, சப்போஸ் ஆர்சிஎம் பிசினஸ் வச்சுக்கோ, இந்த கம்பெனியில வந்து கொடுக்கிற பொருள் எல்லாம் நல்ல உங்களுக்கு டெய்லி தேவையான பொருள், குவாலிட்டி கொடுத்துருக்கு, ரீசனபிளான விலையில கொடுத்தாச்சு. அப்ப உங்களோட டீமில் என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் டீம்? இப்ப கம்பெனி கொடுக்கிற பொருள் எசென்ஷியலான, குவாலிட்டியான எசென்ஷியல் ப்ராடக்ட், நியாயமான விலையில் உங்களுக்கு கொடுத்தா உங்களோட டீமில் என்ன நடக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ், வெரி குட் ராம்குமார் சார், அம்பத்தூர், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், சூப்பர். growth வரும், குணசேகரன் சார் சொல்றார், growth வரும். எப்படி growth வரும் குணசேகரன் சார்?
பொன்குணம் சார் எப்படி growth வரும்? எப்படி உங்களோட டீம்ல என்ன நடக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ் நடக்கும்னு சொன்னாரு. வேற என்ன நடக்கும்? எப்படி growth வரும்? பொன்குணசேகர் சொன்னது கரெக்ட் தான். பட் எப்படி வரும்? அந்த growth எப்படி வரும்? உங்களோட டீமில் என்ன நடந்தா growth வரும்? Consistency, good health and wealth. New customer reference. சரி, நீங்க எங்கெங்கோ போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா என்ன நடக்கும்? சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு கொடுக்கிற பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள், டீம் பில்டிங் நடக்குமா ரவி சார்? ட்ரஸ்ட். நீங்க பாயிண்ட்ல வரலையே, நீங்க தான் பாயிண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. ஹெல்த் கிடைக்கும். எப்படி ஹெல்த் கிடைக்கும் சுகுமார் சார்? மீஷே சுகுமார் சார் எப்படி கிடைக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ். எக்ஸலன்ட். யார் சொன்னது அது? ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ். எஸ், ஒரே வாடி செக் பண்ணிடுறேன், அப்படியே ஸ்கிப்பா போச்சு. ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் எஸ் மறுவரிசை சார். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். மறுவரிசை சார் கரெக்டா சொல்லியிருப்பார். ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ். புரிஞ்சிருக்கா? நம்பர் 1 பாயிண்ட். ரெகுலர் பர்ச்சேஸ், ரெகுலர் ரீபர்ச்சேஸ், ரெகுலர் பர்ச்சேஸ், ரீபர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ், ரீடெயில். இது நடக்கும் எப்போ? உங்களுக்கு கிடைக்கிற டைரக்ட் செல்லிங், உங்களுக்கு கொடுக்கிற பொருள் எசென்ஷியல் ஆயிருக்கணும், அதாவது டெய்லி நீடா இருக்கணும், பேசிக் நீடா இருக்கணும். இது இல்லாம நீங்க லைஃப்ல முன்னாடி போக முடியாத அந்த பொருள். இப்போ நீங்க போட்டிருக்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், பென்னு, பென்சிலு, பேப்பரு, பேகு, புக்கு, கோதுமை மாவு, சோப்பு, பேஸ்ட், வாஷிங் பவுடர், நியூட்ரிஷன் ப்ராடக்ட்கள், இதெல்லாம் வந்து பேசிக் நீட். நீங்க இது இல்லாம முன்னாடி போக முடியாது. இப்ப காஸ்மெட்டிக்ஸ், நம்ம மகேஸ்வரி மேடத்தை பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எல்லா லேடிஸும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு இஷ்டப்படுவாங்களா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? காஸ்மெட்டிக்ஸ், கிரீம்ஸ், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். அது எப்படி இருக்கணும்? பாரபன் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அது நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? ரீபர்ச்சேஸ் நடக்கும், பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ் நடக்கும், சேல்ஸ் நடக்கும். நான் அந்த பொருள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்ல ஹெல்த் கிடைக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொருள்னு சொன்னா நான் வேற ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும்? ரீட்டைல் நடக்கும், சேல்ஸ் நடக்கும். This is the first point, sir. Any direct selling company, அவர் கொடுக்கிற பொருள் நீங்க செக் பண்ணுங்க. அந்த பொருள் எசென்ஷியலா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். அதிகமான விலை இருந்தா ரீபர்ச்சேஸ் நடக்காது, ரீசனபிளான விலை இருக்கணும். இந்த 3 குவாலிட்டி அந்த கொடுக்கிற பொருளுக்கு இருந்தா, அந்த கம்பெனி கொடுக்கிற பொருளுக்கு இந்த 3 குவாலிட்டி. என்ன 3 குவாலிட்டி? எசென்ஷியலா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும் பிரைஸ். இது 3 இருந்தா மறுவரிசை சார் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ், ரீபர்ச்சேஸ் நடக்கும், ரீட்டைல், ரெகுலர் ரீட்டைல் நடக்கும். நம்ம மறுவரிசை சார் வந்து வீடு வீடா போய் கடையா போய் டீ சேல் பண்ணி 50,000 PV எவ்ரி மந்த் பண்றாரு. நம்ம சுகுமார் சார், மீசை சுகுமார் சார் வந்து எவ்ரி மந்த் ஆஃப்டர் மந்த், இப்போ எனக்கு தெரியல லாஸ்ட் மந்த் வரைக்கும் 25,000 PV பண்ணிட்டு இந்த மாசத்துல இருந்து 50,000 பண்றாங்களோ எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 50,000ல ஜம்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ many people, நான் 1-2 பேர் சொல்றேன். என்ன சார்? 1ஆம் தேதியே 25,000 PV அடிக்கிற ஒரே ஆள் அவர்தான் சார். 1ஆம் தேதி 25,000. see பாருங்க, the kind of courage மீசை சுகுமார் சார். அதனால அவர் மீசை வச்சிருக்க பாருங்க. right? so simple. so first point புரிஞ்சாச்சா? எனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி நீங்க சாய்ஸ் பண்ணா டைரக்ட் செல்லிங் கம்பெனில அவரு கொடுக்கிற பொருளுக்கு 3 குவாலிட்டி இருக்கணும். நம்பர் 1 எசென்ஷியலா இருக்கணும், பேசிக் நீடா இருக்கணும், டெய்லி நீடா இருக்கணும். நம்பர் 2 நல்ல குவாலிட்டி இருக்கணும். நம்பர் 3 ரீசனபிளான பிரைஸ் இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? ரீசனபிளான பிரைஸ் இருக்கும்போது ரீபர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ் நடக்கும், ரெகுலர் ரீட்டைல் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட். என்ன பிசினஸ் நம்ம எல்லாம் எதில இருக்கு? ஆர்சிஎம்ல. நம்ம எதுக்கு வந்தது ஆர்சிஎம்ல? we came to RCM for business. yes Maheshri madam, we came to RCM for business. நம்ம பிசினஸ்க்கு பண்றதுக்காக வந்து, ரைட்? எனி பிசினஸ் in India, in the world, நீங்க எந்த பிசினஸ் தேவைன்னு பாருங்க.
அவரு வந்து ஒரு பிசினஸ்ல போக்கஸ் ஆயிருக்கிறது இல்ல. இப்ப நீங்க டாடா எடுத்தீங்க, டாடா என்னது டாடா கம்பெனி நீங்க எடுத்தா அவரு டாடா ஸ்டீல் மட்டும் சேல் பண்றது இல்ல. அவர் டாடா ஸ்டீல் சேல் பண்றாரு, அவரு டாடா சிமெண்ட் சேல் பண்றாரு, அவரு இப்ப டாடா வந்து பெயிண்ட்ல என்ட்ரி ஆகுது. டாடா இஸ் இன்டு மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சாஃப்ட்வேர்ல என்ட்ரி ஆயிருக்கு. டாடா வந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ட்ரி ஆக போகுது. crores of rupees அதுல இன்வெஸ்ட் பண்ணி they are coming forward with artificial intelligence, right? Tata is into multiple business. அதே மாதிரி நீங்க அம்பானி ரிலையன்ஸ் குரூப் நீங்க எடுத்தா, ரிலையன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல வந்தது, டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்டரி போட்டாரு. அதுக்கப்புறம் இதுவா வந்து பெட்ரோலியத்தில் என்ட்ரி ஆனது. அதுக்கப்புறம் இதுவா வந்து அவரு மொபைல் போன்ஸ்ல கை வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம் கார்ட்ஸ் லான்ச் பண்ணி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதுவா அவரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், பஜார்ஸ், சூப்பர் மார்க்கெட், இப்போ வந்து செப்பல் என்ட்ரியா இருக்கு, ஷூஸ், இந்த ஃபுட்வேர்ல என்ட்ரியா இருக்கு. சோ இந்த ரிலையன்ஸ் நீங்க பார்த்தா they are diversifying the business. அது பிசினஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைவர்சிஃபைங்? டைவர்சிஃபைங் சொன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ்ல அவர் கை வைக்கிறார். புரியுதா நான் சொல்றது? டிசி சப்ராஜி is a very big businessman. டிசி சப்ராஜி நம்ம ஆர்சிஎம் லான்ச் பண்ணும்போது எத்தனை பொருள் இருந்தது? only one pan piece. டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் வச்சு அவர் இந்த ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணி, அவர் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்ல போக்கஸ் பண்ணிதா? நோ. அவர் என்ன பண்ணிது? he started expanding. அவர் மிதுவா வந்து எஃப்எம்சிஜி ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து மிதுவா வந்து நியூட்ரிஷன் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மிதுவா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து பெயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து கீசோல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஒதஞ்சா இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. எஸ் ஆர் நோ? am I right? any direct selling company, if that direct selling company is in the real business, in the right business, அந்த பிசினஸ்ல வந்து we will have diversified products. நான் இந்த இந்தியாவுல நிறைய கம்பெனியை பார்த்திருக்கேன். many companies ஏதோ ஒரு பொருளை வச்சு சேல் பண்றாங்க. ஏதோ ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கும். if you want to lose weight, ask me now. if you want to lose weight, ask me now. இங்க ஒரு எம்பளம் போட்டு சுத்திட்டு இருக்கு. அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள். அந்த வெயிட் லூஸ் பண்றதுக்கு ஒரு பொருளை வச்சுட்டு இந்தியா மொத்தம் சுத்திட்டு இருக்கு. you want to lose weight, ask me now. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆர்கானிக் ஃபார்மிங் இல்ல, டெக்ஸ்டைல்ஸ் இல்ல, சிமெண்ட் இல்ல, பெயிண்ட் இல்ல, காஸ்மெட்டிக்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகணும், ஃபேட் எரியணுமா? ask me now. ஒரு பேட்ஜ் போட்டு பஸ் ஸ்டாண்டிலும், பஸ்ஸிலும், கார்லும், ஏர்கிராப்ட்லும், மேரேஜ் பார்ட்டிலும் எல்லாம் அந்த பேட்ஜ் போட்டு சுத்திட்டு இருக்கு. You want to lose weight, ask me now. அவ்வளவுதான், வேற எந்த பொருளும் இல்ல அவங்ககிட்ட, எந்த மண்ணாங்கட்டையும் இல்ல. ஒரு பொருள். அது பிசினஸ் கிடையாது. You should have multiple range, right? ஒரு கிளாஸ் குடிக்கணும்னா பொன்குணா சார் சொல்றாரு 300 ரூபாய் கொடுக்கணும். that is okay, that is a different case, but there is no alternate option. எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேற ஏதோ ஒரு சாய்ஸ் வேணும். இப்போ ஆர்சிஎம்ல ஒரு ஆள் என்ட்ரி ஆனா, எனக்கு காஸ்மெட்டிக் பிடிச்சா நான் காஸ்மெட்டிக்ல இருக்கும், எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பிடிச்சா நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும், எனக்கு பெயிண்ட் பிடிச்சா நான் பெயிண்ட் பண்ணும். மறுவரிசை சாருக்கு வந்து டீ பிடிச்சிருக்கு, அவர் டீ பிடிச்சாச்சு. அப்ப யாருக்கு எது இஷ்டப்படுமோ அவர் அது எடுத்து பண்றாரு. எனக்கு நியூட்ரி சார்ஜ் இஷ்டம் இருந்தா நான் நியூட்ரி சார்ஜ் பண்ணும். நியூட்ரி சார்ஜ்ல எனக்கு நியூட்ரிஷன் ட்ரைனிங் இருக்கு, வீராங்கனை இருக்கு, வீர் இருக்கு. எனக்கு டிஃபரெண்ட் ஏஎன்சிசி கோர்ஸ் எடுக்கும். நான் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ஹையர் நாலேஜ் எடுத்து நான் ஐ வில் பிகம் an expert of nutrition. I get central government certification just only for 6,000 rupees. எனக்கு கீசோல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீசோல் இஸ் ஹேவிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நான் நிர்ஜரால காம்பீட் பண்ணிக்கலாம், நான் உடான்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி ஸ்மால் டார்கெட், small course, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு I will become an expert in cosmetics and sanitary, இதுல ஹைஜீன்ல நான் I will become an expert. நான் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல I will conduct
hygiene campaigns. So it is my choice. நான் பெயிண்ட்ல ஒர்க் பண்ணணுமா, ஹைஜீன்ல ஒர்க் பண்ணணுமா, ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கணுமா, நியூட்ரிஷனல் ஒர்க் பண்ணணுமா? எனக்கு ஆர்சிஎம்ல இவ்வளவு டைவர்சிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கிறதுனால ஐ ஹாவ் சாய்ஸ் டு செலக்ட் எனக்கு பிடிச்சது. இப்ப நான் ஒரு ஹோட்டல்ல போயின்னு வச்சுப்பேன். இப்ப மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். நான் மகேஸ்வரி மேடத்தோட ஹோட்டல்ல போய் மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும். நான் மகேஸ்வரி மேடத்தோட ஹோட்டல்ல போனேன். அவர் சொல்லி எனக்கு மசாலா தோசை வேணும். மகேஸ்வரி மேடம் என்ன சொல்றாரு, சார் இட்லி சாப்பிடுங்க சார், இட்லி சாப்பிடுங்க சார், இட்லி இட்லி தான். ஏன்னா மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்காது, எனக்கு மசால் தோசை வேணும். மகேஸ்வரி மேடம் வந்து எப்போ வந்து நான் போகும்போது இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு விரும்புவாங்களா, நான் அந்த ஹோட்டலுக்கு போது நிக்க வைக்குமாங்களா? நான் அந்த ஹோட்டல்ல மறுபடி போகாது. கரெக்ட் தானே? இதுதான் வேற வேற நெட்வொர்க்ல நடந்துட்டு. எனக்கு மசால் தோசை பிடிச்சா எனக்கு மசால் தோசை கொடுங்க, எனக்கு எனது ஊத்தப்பம் பிடிச்சா எனக்கு ஊத்தப்பம் கொடுத்துருங்க. மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும், அவர் இட்லி சாப்பிடுறாரு. வேற ஒரு ஆளுக்கு வந்து பொங்கல் பிடிக்குது, காமராஜருக்கு பொங்கல் பிடிக்குது, அவர் பொங்கல் சாப்பிடுறாரு. சோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தான் பிசினஸ். நான் சொல்றது புரியுதா? This is the speciality when a company is having multiple. உங்களுக்கு கேர்டு பிடிக்கும், தயிர் சாதம். மீசை சுகுமார் சருக்கு தயிர் சாதம் வேணும். ரைட். சோ நான் என்ன சொல்ல வந்தேன், any business will have a diversified range of products. ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்க பெரிய பிசினஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனி அங்க புரோட்டீன் ஹெல்த் ரிலேட்டடான புரோட்டீன் பவுடரும் மல்டி நியூட்ரிஷன் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் வரும். பிசினஸ் வரலாம் சொல்ல, கொஞ்சம் வரும். ஆனா பெருசா நீங்க பண்ண முடியாது. எல்லாரையும் நீங்க கேட்டர் பண்ண முடியாது. எல்லாரையும் நீங்க சந்தோஷமா வைக்க முடியாது. அது பிடிக்கிற ஆள்கள் உங்களை கூட இருக்கும், அது பிடிக்காத ஆள்கள் உங்களை விட்டு போயிடும். ஆனா ஆர்சிஎம்ல உங்களை கூட எல்லாரும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் நம்ம கிட்ட இருக்கு. யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து ஆர்சிஎம்ல பண்ற ஒரு வாய்ப்பு ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு. தட் இஸ் வை ஆர்சிஎம் இஸ் a right direct selling company. சோ உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். We should have diversified. Any direct selling company should have diversified range of products. வெறும் அந்த சொல்லை பத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மோஸ்கிட்டோ அகர்பத்தி. கர்நாடகால நிலமங்கலால ஒரு ஆளு வந்து வெறும் அந்த மோஸ்கிட்டோ அகர்பத்தி மட்டும் வச்சு 50,000 PV அடிக்கிறார் எவ்ரி மந்த். 50,000 PV only with mosquito அகர்பத்தி. நம்ம மறுவரிசி சார் மாதிரி, எனக்கு அவரை பார்த்தா மறுவரிசி சார் எனக்கு யாபம் வரும். ஓகே, ஒள்ளி அகர்பத்தி சொல்லே மோஸ்கிட்டோ அகர்பத்தி. அதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு அதுல மோஸ்கிட்டோ ஒரு போட்டோ எல்லாம் போட்டு அவர் போய் ஒரு கடையில போய் ஒட்டி செல்லிங் மோஸ்கிட்டோ அகர்பத்தி லைக் எனிதிங். அண்ட் நம்ம அகர்பத்தியோட மோஸ்கிட்டோ அகர்பத்தியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுல வந்து ஹெர்பு போட்டிருக்கு, வேம்பு போட்டிருக்கு, கற்பூரம் போட்டிருக்கு. அதனால நமக்கு பிரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராது. 30 ரூபாய் அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு எரிய வச்சா நமக்கு எந்த பிரீத்திங் ப்ராப்ளம்ஸும் வராது. ஆனா வந்து மோஸ்கிட்டோஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல. வெரி குட் ப்ராடக்ட். ஒன்லி வித் அகர்பத்தி, மோஸ்கிட்டோ அகர்பத்தி யூ கேன் டூ 50,000 PV. ஒரு 10 கடை கிடைச்சா போதும். ஒரு 10 கடை. அது நீங்க மெடிக்கல் ஷாப்ஸில் வச்சு சேல் பண்ணிக்கலாம். யூ கேன் செல் மோஸ்கிட்டோ அகர்பத்தி காயில் இன் மெடிக்கல் ஷாப்ஸ். அப்புறம் இந்த பூஜா சாமான் எல்லாம் சேல் பண்ணுவாங்க பாருங்க, பூஜா சாமான்கள் எல்லாம் சேல் பண்ணுவாங்க, அந்த கடையில நீங்க இதை சேல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், ஒரு சின்ன போஸ்டர் போட்டு மோஸ்கிட்டோஸ் ஹெர்பல் மோஸ்கிட்டோ அகர்பத்தி, அவ்வளவுதான். 50,000 PV. உங்களுக்கு 6 monthsக்கு அப்புறம் கேஷ் போனஸ் கிடைக்கும். உங்களுக்கு டிபி பிரைஸ்ல கடையில சப்ளை பண்ணுங்க. குணசேகரன், பொன் குணசேகரன் சொல்றாரு, நவ பேக்கிங் இஸ் ஆல்சோ சூப்பர். எஸ், ரொம்ப அட்ராக்டிவான பேக்கிங் பண்ணிருக்கு. சோ ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சாச்சா? உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமாங்களோ அந்த பொருளை நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஸ்பெஷல், தட் ஷுட் பி த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் எனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி. சில டைரக்ட் செல்லிங் கம்பெனில வேற பொருள் எல்லாம் இருக்கு. வெறும் எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் வச்சு சேல் பண்ற கம்பெனிகளுக்கு வெறும்
நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ற கம்பெனிகள் இருக்கு. that is not a direct selling company. அது ஒரு பிசினஸ் கிடையாது. டெம்பரரி உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும், லாங் டேர்ம்ல உங்களுக்கு லாஸ் வரும். நம்பர் 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் பாயிண்ட் அந்த கம்பெனில பிகாஸ் there is diversified range of products. இப்ப RCM நீங்க எடுங்க, because RCM is having a diversified range of products, எல்லாத்திலும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. எஸ் ஆர் நோ? நீங்க நியூட்ரிஷன்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கலாம், நீங்க துளசி பெயிண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகலாம், இல்ல நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ஏதோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பொருள்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நீங்க எந்த பொருள்ல வந்து எக்ஸ்பர்ட் ஆவாங்களோ அதை வந்து நீங்க நல்லா சேல் பண்ணி நீங்க 50,000, 25,000, 50,000, 1 lakh PVL நீங்க செல்ஃபா கூட அடிக்கலாம். உங்களை டீம்ல வந்து நிறைய பேரை உருவாக்கலாம் அந்த ப்ராடக்டோட ட்ரைனிங்கை கொடுத்து. ஆனா யூ cannot become a specialist for every product. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு டாக்டர் பாருங்க, யூ கேன் see a doctor, ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட். அது வந்து பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் இதுல மட்டும் அவர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கார். ஒரு டாக்டர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒரு ஆள் ஆக முடியாது. கரெக்ட் தானே? ஆனா அவரோட ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கும்? ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கும், இஎன்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். சோ யாருக்கு எது தேவையோ அங்கே அனுப்பிடுவார். ரைட்? அப்ப இவர் எப்படி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிது, எப்படி அவருக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆனது, எப்படி வந்து அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனது? அவர் வந்து MBBS முடிச்சிட்டு ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பண்ணி he became a specialist. am I right? அதே மாதிரி RCMல நீங்க ஜாயின் ஆகி if you want to become a specialist, நீங்க நியூட்ரிசார்ஜ் கொடுக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைக் வீராங்கனா, வீர், அப்புறம் என்னது அந்த ANCC கோர்ஸ், இதுல எல்லாம் சேர்ந்து you should become an expert. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அங்கிருந்து போன் அடிக்க கூடாது. காமராஜ் சார், ஒரு டயபெட்டிக் பர்சன் இங்க இருக்கு சார், சர்க்கரை வியாதி, அவருக்கு என்ன கொடுக்கணும் சார்? அவருக்கு தைராய்டு இருக்கு சார், புரோட்டீன் சாப்பிடலாமா, கொடுக்கலாமா? see you are not a specialist. you should become specialist. எக்ஸ்பர்ட் ஆகணும் ஏதோ ஒரு ரேஞ்சில. அது எதுல வேணாம், நீங்க FMCG எடுத்துடுங்க, வெறும் சோப்பு, பேஸ்ட், கோதுமை மாவில் you become expert. sell only oil, நீங்க ஆயில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க, become oil expert. you can வெறும் ஆயில சேல் பண்ணிட்டு you can make 50,000 PV every month. நம்ம அசோக் சார் இருக்கிறாரு பாருங்க சென்னையில, he sell health guard oil like anything. நம்ம நாசர் சார், டெக்னிக்கல் அச்சீவர் நாசர் சாரோட டீம்ல there is an அசோக் சார், he sell oil expert. நம்ம மருவர்ஷி சார் மாதிரி அசோக் சார் வந்து he is expert in oil. Right? So be an expert specialist in any one range of product. Organic farming ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். சோ அதுக்கு there is a specialization course. அதுல Zoom programs இருக்கு, நீங்க YouTubeல நிறைய அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். But you should undergo the training. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் RCMல இருக்கு. எப்படி ஒரு புது ஆளை கைட் பண்ணணும், ஒரு புது ஆள் RCM குள்ள வந்தா என்ன பண்ணணும், அந்த 2 பாயிண்ட் நான் காலையில சொன்ன பாருங்க ஸ்டார்டிங்ல. யூஸ் த ப்ராடக்ட். ஒரு ஆள் புதுசா RCMல என்ட்ரி ஆனா பண்ண வேண்டியது, அது யாராகட்டும், புதுசாகட்டும் பழசாகட்டும், 2 டியூட்டி. ஒன்னு யூஸ் த ப்ராடக்ட், ஸ்டிக் ஆன் டு எனி ஒன் கன்சிஸ்டன்சி பிளான். ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி பிளான்ல அவர் அட்டாச் ஆகணும். அவ்வளவுதான் 2 டியூட்டி. இதுதான் நம்ம ஒரு புது ஆளை கைட் பண்ண வேண்டியது. சோ இதெல்லாம் கைட் புது ஆளுக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு பிக்கப் சென்டர் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும்னா அந்த பிக்கப் சென்டர் பண்ண வேண்டிய வேலைகள் என்ன? there is an education system in RCM. இப்ப காமராஜ் சார் வந்து இந்த 2 மணி ப்ரோக்ராம் எத்தனை நாளா நடத்திட்டு இருக்கு. if you want to learn, come in this 2 o'clock program, attend. இப்ப நிறைய பேர் இந்த 2 o'clock program இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அதர் ஈவெண்ட்ஸ் லைக் நம்ம அஸ்கர் சார் எல்லாம் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கு. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அவருடைய டீம்ல எல்லாம் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாரு. காமராஜ் சார் நிறைய இடத்துல போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நாசர் சார் ஆல் டெக்னிக்கல் அச்சீவர்
whoever is active, whoever is the royalty achievers, star level achievers, அவரெல்லாம் வந்து அந்த லெவல் அடிக்கிறதுக்கு they are conducting many training meetings in the team. Zoom meeting conduct பண்றாரு, Zoom meetingல கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. They are learning, training, taking training. அந்த சிஸ்டம் RCM இருக்கு. அது நீங்க பயன்படுத்தணும். You should utilize. நீங்க போய் ஏதோ ஒரு சீரியலை பார்த்து ஏதோ ஒரு பிலிமை பார்த்து நீங்க RCM சக்சஸ் எடுக்க முடியாது. RCM 2 o'clock ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு வாட் ஐ ஷுட் டூ, நான் இந்த மாஸ்கிட்டோ காயிலுடைய ஒரு ஐடியா, அகர்பத்தியோட ஐடியா இன்னைக்கு கிடைச்சா யூ ஷுட் ஸ்பீக் டு 5-10 ஷாப்ஸ் அண்ட் சப்ளை. மறுவரிசி சார் வந்து டீ தூளை எடுத்து ஸ்கூட்டர்ல போட்டு அவர் போய் கடையா போய் பேசிட்டு சப்ளை கொடுக்கிறார். That is why he is doing 50,000 PV. வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பார்த்து 50,000 PV வருது. RCM டெவலப் ஆகணும்னா யூ ஷுட் கெட் இன் டு த ஃபீல்ட். அப்ப ஃபீல்டுல போய் ஆட்கள் கிட்ட பேசணும். ஒரு வீடு பார்த்தா அந்த வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் வேணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் வரும், வெளியில எந்த பெயிண்ட் அடிக்கணும், உள்ள எந்த பெயிண்ட் கொடுக்கணும், பவுண்டரி வால் எந்த பெயிண்ட் அடிக்கணும், யூ ஷுட் ஹாவ் தட் நாலேஜ். அங்க உட்கார்ந்து வேற ஆளுக்கு அப்பெல்லாம் எனக்கு போன் பண்ணது இல்லை, அதெல்லாம் உங்களை எக்ஸ்பர்டைஸ். யூ ஷுட் பிகம் எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு தேவையான எஜுகேஷன் சிஸ்டம் RCM இருக்கு. அது எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆனாலும் சரி, அந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். தட் இஸ் அ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த கம்பெனி இல்லைன்னா இட் இஸ் நாட் எ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். And fourth point, நாலாவது பாயிண்ட், the company which is working behind, அது நம்ம கண்ணு கூட முன்னாடி பார்க்க முடியாது. The company which is working behind, the administration, the infrastructure ஸ்ட்ராங்கா இருக்கணும். RCM கம்பெனியோட ஸ்ட்ராங்கா இருக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? It is a very very strong company, very very strong. நீங்க RCM கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்ல போனா you can see about 32 factories. ஒரு 32 ஃபேக்டரி நீங்க ஹெட் ஆபீஸோட உள்ள பார்க்கலாம். ஹெட் ஆபீஸோட உள்ள கோதம் மாவு எப்படி தயார் பண்றது, சோப்பு எப்படி தயார் பண்றது, பெயிண்ட் எப்படி தயார் பண்றது, டீ தூள் எப்படி தயார் பண்றது, டெக்ஸ்டைல் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்றது, கலரிங் பண்றது, இதெல்லாம் ஸ்வீட்ஸ் தயார் பண்றது எல்லாம் நீங்க எங்க பார்த்துக்கலாம்? You can see the factories inside the head office of RCM, Bhilwara, Rajasthan. நீங்க பில்வாரா ராஜஸ்தான்ல போனா you can see the size, the huge RCM ஓட head office. சரி, இவ்வளவு பெரிய ஒரு head office, இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனி இந்தியாவுல வேற டைரக்ட் செல்லிங் இல்ல. There is no other company which is having so huge head office. எல்லா கம்பெனிகளை வந்து ஒரு சின்ன ஒரு ஆபீஸை வச்சு ஏதோ ஒரு ரெண்டை கொடுத்து ஏதோ ஒரு மாடி மேலையில தேர்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் ஏர் கண்டிஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மேட் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கம்பெனி மாதிரி காமிச்சு ஆள்கள் கிட்ட பணத்தை ஏமாத்தி ஒரு 2 வருஷம் நடத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போற கம்பெனி தான் 95% கம்பெனி இந்தியாவோட உள்ள இருக்கு. RCM மாதிரி the strong infrastructure with crores of rupees invest பண்ணி இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, இவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ், இவ்வளவு பெரிய ஹெட் ஆபீஸ், இந்தியா வைட் கோடவுன்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவு ப்ராப்பரான ஒரு சப்ளை சிஸ்டம்ல ஒர்க் பண்ற, இஃப் தேர் இஸ் எனி சிஸ்டமேட்டிக்கலி ஆபரேட்டட் ஏதோ ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருந்தா தட் இஸ் ஒன்லி RCM பிசினஸ். இது விட்டு வேற எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. நம்ம RCM வந்து நீங்க டாட்டாவோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், ரிலையன்ஸோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், நீங்க பெரிய பிர்லாவோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் என்ன இருக்குதோ அதோட கூட நீங்க RCM கம்பேர் பண்ணிக்கலாம். யூ cannot compare RCM with any other multi level marketing company. சாரி, நீங்க RCM பிசினஸ் வந்து வேற ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து RCM உடைய ஸ்ட்ரென்த் வந்து வேற எந்த கம்பெனிக்கும் கிடையாது. இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கூட அந்த கம்பெனியில் கிடையாது. So the strength, the administration, the discipline, the ethics, honesty, RCM ஃபாலோ பண்ற மாதிரி வேற எந்த கம்பெனியும் ஃபாலோ பண்றது கிடையாது.
This is the fourth most important point. எப்போ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமோ, எப்போ வந்து கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அப்போ வந்து யூ கேன் பிளான் லாங் டேர்ம். நான் என்ன சொன்னேன்? யூ கேன் பிளான் லாங் டேர்ம். 100 வருஷம் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள என்ன பண்ண போறது நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 200 இயர்ஸ் உங்களுக்கு ஆர்சிஎம் எழுதி எந்த லெவலுக்கு போகணும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி இன்கம் போகணும், எத்தனை போகணும், நான் உயிரோடு இருக்கும்போது நான் என்ன பின்னில் வரணும், என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் என்னோட குழந்தைகளுக்கு எந்த பின் அவர் அடிக்கணும், நீங்க இப்போ பிளான் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்பெனி ஸ்ட்ராங். கம்பெனி ஸ்ட்ராங் இல்லனா நீங்க 2 இயர்ஸ் கூட பிளான் பண்ண முடியாது. அது எப்ப மூடி போகும் உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி லாங் டேர்ம் பிளான் பண்ண முடியும்? நீங்க எஃபோர்ட் போட்டுட்டே வரும், ஆட்களை எல்லாம் சேர்த்து கம்பெனி மூடி போயிடும். ஏன்னா கம்பெனிக்கு there is no infrastructure, no investment. இதெல்லாம் புரியாம don't join a direct selling company. இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சா, சார் you can build a big business. Direct selling வந்து it is going to explore in India. பெரிய அளவில் போகும். யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டைரக்ட் செல்லிங் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. யூ கேன் டேக் டிகிரி, யூ கேன் டேக் டிப்ளமா, யூ கேன் டேக் MBA, யூ கேன் டேக் டாக்டரேட், யூ கேன் டேக் LLB. சார் டைரக்ட் செல்லிங்கில் யூ கேன் டேக் LLB. வக்கீல் ஆகலாம் ஃபார் அட்வைசிங் த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் டு ஜாயின் த மானிட்டரிங் டிவைசஸ். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. வரப்போற நாள்கள்ல there will be many colleges, many universities starting direct selling courses. You can become a professor if you complete PhD, doctorate in direct selling. நீங்க அந்த காலேஜஸ்ல, அந்த ஸ்கூல்ஸ்ல, அந்த இன்ஸ்டிடியூட்ல you can become a professor, you can become a lecturer. So big opportunity if you understand the right direct selling company. சரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நீங்க புரிஞ்சா உங்களை டீமை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டீமா நீங்க உருவாக்க முடிஞ்சா you will become a big leader. நீங்க ஒரு crorepatiயா மாறும், no doubt. நீங்க ஆர்சிஎம்ல கொஞ்ச நாள் சார் பணம் வரல சார் நிறைய பண்ணியாச்சு சார், 2 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷம், நீங்க 10 வருஷம் ஆனாலும் ஆர்சிஎம்ல எப்படி பணம் எடுக்க முடியும் உங்களுக்கு புரியலன்னா ஆர்சிஎம்ல 1 ரூபாய் கூட வருமானம் உங்களுக்கு வராது. ஆனா ஆர்சிஎம்ல இருக்கிற அத்தனை பணம் வேற எந்த கம்பெனியிலும் இல்ல. ஆர்சிஎம்ல அவ்வளவு பணம் இருக்கு. பட் அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஐடியா வேணும். ப்ராடக்டோட பிரைஸ் டிஃபரன்ஸ், மார்க்கெட்ல எத்தனை பணம், நம்ம ஆர்சிஎம் விலை எவ்வளோ, அதுல எத்தனை டிஸ்கவுண்ட் வரும், அதுல எத்தனை பாயிண்ட் வரும், இந்த ப்ராடக்ட் வந்தா யாருக்கு கொடுக்கலாம், இந்த பெயிண்ட் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், இந்த நியூட்ரி சார்ஜ் யாருக்கு கொடுக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் எந்த பியூட்டி பார்லர் சேல் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்தா சார் ஆர்சிஎம்ல பெரிய பணம் இருக்கு. ஒரு ஆளை கூட நீங்க ஆர்சிஎம்ல கொண்டு வராமே யூ கேன் மேக் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். ஒரே ஒரு வீடு நீங்க பெயிண்ட் பண்ண வச்சா மாசத்துல மந்த்லி 1 ஹவுஸ், ஒரே ஒரு வீடு மட்டும் நீங்க பெயிண்ட் பண்ண வச்சா 20-25,000 rupees you can make profit only from paint. அந்த மாதிரி ஓரோ பொருளும் பணம் இருக்கு. அந்த பணம் எடுக்கணும்னா you should become expert, specialist. சும்மா பணம் ஆர்சிஎம்ல வராது. நான் 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எந்த பிரயோஜனம் இல்ல. எனக்கு அப்ளைன் வந்து சப்போர்ட் இல்ல. நீங்க அப்ளைன் வந்து உங்களை கூட படுத்தாலும் உங்களுக்கு பணம் வராது. அப்புறம் என்ன, ரைட்? சோ யூ ஹாவ் டு பிகம் எக்ஸ்பர்ட். காமராஜ் சார் எக்ஸ்பர்ட் ஆனா காமராஜ் சார் வில் மேக் மணி. மறுவர்ஷி சார் எக்ஸ்பர்ட் ஆனா மறுவர்ஷி சார் பணம் பண்ணுவார். இஃப் கோபகுமார் இஸ் an expert, he will make money. Maheshwari's madam வந்து expert ஆனா she will make money. If you want to make money, you should become expert. புரியுதா சொன்னது? மீசை சுகுமார் சார் வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுனால அவர் வந்து ராயல்டி இந்த டெக்னிக்கல் பிளான் பண்ணிட்டு
அவரோட பையனை வந்து டைமண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு எந்த மீட்டிங்ல வந்தாலும் சுகுமார் சார் வந்து பையனை கூட்டிட்டு வர்றார். Because he wants the next generations to take up. Next generation take up பண்ணணும். அதுல உங்களை கூட உங்களை பையனை கூட்டிட்டு வாங்களோ, உங்களை பொண்டாட்டி கூட்டிட்டு வாங்களோ, பசங்களை கூட்டிட்டு வாங்க. Then they will learn. அப்ப நீங்க இருந்தாலும் இல்லானாலும் உங்களை பிசினஸை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு உங்களை பசங்களை வந்து as a leader டேக் ஓவர் பண்ணணும். சார் ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். RCM is the most strongest direct selling company in India. Most strongest. நீங்க ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ பிளான் பண்ணி தயவு செஞ்சு RCMல வரக்கூடாது. You come into RCM for long term plan, 100 years plan, 200 years plan. சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க. யார் RCM கூட உங்களை கூட வந்து சேர்ந்தாலும் அவருக்கு ரைட் டைரக்ஷன் கொடுங்க. எந்த பொருள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஹிம் 100% யூசர். ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் 1500 2500 5000 கைடு பண்ணுங்க. எழுதி கொடுங்க ஒரு பேப்பர்ல. மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் டிஃபரன்ஸ், RCM உடைய ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் டிஃபரன்ஸ் ஒரு சார்ட் போட்டு அவரோட வீட்டுல ஒட்ட வைக்கிங்க. Do something different. Do something different. Then you will get different result. சாதாரண ஆட்கள் மாதிரி சும்மா வந்து நானும் RCM பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்க கூடாது. எவ்ரி மந்த் யூ ஷுட் ஹவ் growth. நீங்க growing ஸ்டேஜில் இருக்கணும். உங்களை பார்த்து உங்களை டீம் மோட்டிவேட் ஆகணும். உங்களை டீமை வந்து உங்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கணும். நீங்க எப்பவும் அந்த உங்களை டீமோட கூட ஃபீல்டில் இருக்கணும். வீட்டுல உட்கார்ந்து உங்களை டவுன்லைன்ல உள்ள டீமே போய் நீங்க அங்க போ, நீங்க இங்க போ, நீங்க ஈரோடுல போ, நீங்க சென்னையில போன்னு சொல்லினா நீங்க வீட்டுல உட்கார்ந்து சும்மா ஜூம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தால் வேலை ஆகாது. யூ ஷுட் பி இன் த ஃபீல்ட். உங்களை டீமோட கூட ஃபீல்டில் இருக்கணும். அவரோட கூட ஓடணும், அவரோட கூட கஷ்டப்படணும். உங்களுக்கு நீங்க பண்ற கஷ்டப்பாடு பாட்டு, நீங்க பண்ற வேலையை பார்த்து உங்களை டீம் இன்ஸ்பயர் ஆகும். அவரும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க பண்றது தான் அவர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஃபாலோ பண்றது கிடையாது. நீங்க சும்மா சொல்லிட்டு இருந்தா அவரும் சொல்லிட்டு இருக்கும், அவரும் பண்ணாது. நீங்க பண்ணிட்டு இருந்தா அவரும் பண்ணிட்டு இருக்கிறார். சோ பேசுறதை கம்மி பண்ணி பண்றதை அதிகம் பண்ணுங்க. ஃபீல்டில் ஆக்டிவா வாங்க. உங்களை கூட 10 பேர் இருந்தா ஒரு நாள் ஒரு ஆளோட கூட ஃபீல்டுல இறங்குவாங்க. நீங்க உங்களை அப்ளைனோட டீம் அப்ளைனை பார்த்து இருந்தால் ஆகாது. உங்களை டீமோட டவுன்லைன்ல கூட இறங்குங்க. ஃபீல்டுல கம் இன் டு த ஃபீல்ட், யூ வில் அச்சீவ். யாரும் வந்து சக்சஸ் வெற்றி உங்களை வீட்டில் கொண்டு வந்து தராது. யாரும் வெற்றி வீட்டில் கொண்டு வந்து தராது. நீங்க வீட்டிலிருந்து வெளியில போய் வெற்றியை எடுத்து வீட்டுக்கு போகணும். வெற்றி உங்களை வீட்டுக்கு வராது. நீங்க கூட்டிட்டு போனோம் வெற்றிய. அதுக்கு நீங்க வீட்டுல இருந்து வெளியில வரணும். உங்களை டீம் ஆக்டிவா வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களோட கூட உங்களை டைமை கொடுக்கணும். கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்போ உங்களை கையில ஒரு பிசினஸ் பேக் இருக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் மூவ் வித் பிசினஸ் பேக். RCM ஒரு பேக்ல RCM லீஃப்லெட், ஆல்பம், ஒரு 10-2000 ரூபாயோட பொருள், ஸ்கேனிங் மெஷின், டெமான்ஸ்ட்ரேஷன் கிட்டு. எத்தனை பேர் கிட்ட இந்த 90 பேர் 92 பீப்புள் அட்டென்ட் பண்றாரு இன்னைக்கு. எத்தனை பேரோட கையில டூல் கிட் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் கிட், ஒரு ஹோம் மீட்டிங்ல போய் டெமோ பண்றதுக்கு எத்தனை பேரோட கையில் டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கு, எத்தனை பேரோட கையில் ஸ்கேனிங் மெஷின் இருக்கு, எத்தனை பேரோட நீங்க ரெடி பண்ணி ஒரு பிசினஸ் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த பிசினஸ் பேக்ல எத்தனை பேரோட கையில அந்த மார்க்கெட்டிங் பிளான் புக் இருக்கு, ஆல்பம் இருக்கு, லீஃப்லெட் இருக்கு, ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு, பென்சில் எழுதி காமிக்கிறதுக்கு வேணுமா வேண்டாயா? ஒரு வீட்டுல போய் பிளான் எழுதி காமிக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் நோட் புக், பென், பென்சில். அந்த வீட்டுல போய் ஒரு பென்னு கொண்டு வா, ஒரு பேப்பர் கொண்டு வா, ஒரு புக் எடுத்துட்டு வான்னு சொன்னா ஒரு ஆள் பென் எடுக்க போவாங்க, ஒரு பென்சில் எடுக்க போவாங்க, ஒரு ஆள் புக் எடுக்க போவாங்க. அப்புறம் நீங்க மட்டும்தான் உட்கார்ந்துட்டு அப்படி இருக்க. யூ ஷுட் நீங்க பாகிஸ்தானோட கூட ஃபைட் பண்ண போகும்போது யூ ஷுட் ஹேவ் தட் ரைஃபிள் இன் யுவர் ஹேண்ட். நீங்க அங்க போய் பாகிஸ்தான் கிட்ட ஒரு துப்பாக்கி கூட ஷூட் பண்றதுக்குன்னு சொன்னா அவரு நீங்கள ஷூட் பண்ணி கொண்டுடுவார். You should be equipped.
எப்பவும் யூ ஷுட் பி அ பிசினஸ் மேன். நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறணும், நீங்க ஒரு பிசினஸ் விமனா மாறணும். தென் யூ வில் கெட் சக்சஸ். நீங்க சக்சஸ் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு ராயல்டி வேணும் தானே, உங்களுக்கு டெக்னிக்கல் ஆகணும் தானே. நம்ம அஸ்கர் சார் எமரால்ட் ஆன மாதிரி நம்ம என்னது நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இல்ல டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு விரும்புறாங்க இல்லையா? யூ வாண்ட் டு அச்சீவ், ரைட்? அதுக்கு யூ ஷுட் சேஞ்ச். நீங்க மாறணும். யூ ஷுட் பிகம் ஏ பிசினஸ் மேன் ஆர் விமன். உங்களை கையில் அந்த டூல் கிட் பேக், பிசினஸ் பேக் இருக்கணும். அண்ட் எவ்ரி டே பி இன் த ஃபீல்ட். ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் லாஸ்ட், and I am closing and handing over to Kamraj sir. ஒரே ஒரு கொஸ்டின். ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு 1 lakh rupees வருமானம் இருக்கு. ஒரு டாக்டருக்கு approximately 1 lakh rupees monthly income இருக்கு. ஒரு வக்கீலுக்கு approximately he is earning about 1 lakh per month income. நீங்களும் ஆர்சிஎம்மில் வந்தது எனக்கும் ஒரு 1 lakh rupees monthly income வேணும் அப்படி சொல்லித்தானே? எனக்கு ஒரு 1 lakh rupees மினிமம் இன்கம் ஆர்சிஎம்மில் இமிடியட்லி ஸ்டார்ட் வேணும் அப்படித்தானே நீங்களும் நினைக்கிறீங்க? எஸ். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? ஒரு டாக்டர் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? ஒரு வக்கீல், ஒரு பிசினஸ் மேன் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? 10 hours, 12 hours, 14 hours? நீங்க ஆர்சிஎம்மில் எத்தனை நேரம் வேலை பண்ணிட்டு? உங்களுக்கு ஆர்சிஎம்ல 1 lakh rupees இன்கம் வேணும். சோ வேற ஆட்கள் இந்த உலகத்தில் உள்ள வேற ஆட்கள் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பண்றாரு. நீங்க ஆர்சிஎம்ல 1 lakh rupees சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் ஆர்சிஎம்முக்காக டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்கு? நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கு, 1 மணி நேரம் கூட ஒரு நாள் வேலை பண்றது கிடையாது. ஆனா 1 lakh rupees இன்கம் வேணும். வருமா? சோ பிராக்டிக்கலி யோசனை பண்ணுங்க. திங்க் பிராக்டிக்கலி அண்ட் ஒர்க் பிராக்டிக்கலி. நீங்க எப்ப பிராக்டிக்கலா ஃபீல்டில் வருவாங்களோ 1 lakh கிடையாது சார், 10 லட்சம் ரூபாய் கூட நீங்க மந்த்லி சம்பாதிக்கலாம். அந்த பவர் ஆர்சிஎம்ல இருக்கு. சோ நீங்கள் எல்லாம் வந்து ஆர்சிஎம்ல பெரிய வெற்றியில் வரணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு உங்களை டீமை வந்து ரைட் டைரக்ஷன்ல கொண்டு போய் உங்களை டீமோட கூட சேர்ந்து வேலை பண்ணி அவரை வெற்றியான ஒரு ஆளா மாத்தி நீங்களும் ஒரு பெரிய வெற்றியாளா மாறணும் அப்படி சொல்லி எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ஜெயாசி.